ஞானேஷ்குமார் செய்யக்கூடிய முடிவுதான் ஃபைனல். அவருக்கு இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமிக்கா ஓ பன்னீர்செல்வத்திற்கா அல்லது உரைக்க போகிறார்களா, ஃப்ரீஸ் பண்ண போகிறார்களா தெரியாது. எடப்பாடி பழனிசாமி கையில் இப்பொழுது அமைப்பும் இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாருமே அவரது பக்கம் விட்டு போகல. அதையும் தவிர ஓய்வு பெறக்கூடிய எம்பிக்கள் சிலர் 2 பேர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நெருக்கமாக இருந்தாலும் புதிதாக வரக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு ஆளுமைக்கும் அன்பிற்கும் உறுதியானதான் இருக்கும். காரணம் 2 எம்பிக்களை ஏடிஎம்கே தேர்ந்தெடுக்க முடியும் ஜூலை மாதம் 2025. 4 ஏடிஎம்கே 4 டிஎம்கே 2 ஏடிஎம்கேக்கு. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கையில் ஆர்கனைசேஷன் இருக்கிறது, கட்டமைப்பு, எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் சில வழக்கறிஞர்கள் என்னிடம் கூறுவது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் இந்த இரட்டை இலை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் வினோத். அதையும் நாம் இந்த காணலில் ஆதன் நேயர்களுக்கு வினோத் கிருஷ்ணமூர்த்தி மூலமாக டெல்லி சிறப்பு செய்தியை ராஜகோபாலன் தெரிவித்துக் கொள்வது அதுதான்.